ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரே ஒரு விஷயம், உள்ளதை முதல்ல உள்வாங்கணும். இதனுடைய தத்துவ நோக்கம் என்னங்கிறதா என்னன்னா, இந்த கட்டை இருக்குது, தசாபுத்தி கணிதம் போடலை, பாதசாரம் போடலை, இது இப்படி இருக்குது. இப்போ ஒருத்தர் நேரத்துக்கு கூப்பிட்டு பலன் சொல்ல போற நேரம், இந்த ஐட்டங்கள் அங்க வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அவர் எடுத்தார். அவர் எடுத்து ஒரே ஒரு கருத்து சொல்றேன், நீங்க எல்லாரும் ஜோசியர் தான், நான் அதெல்லாம் மறுத்துலாம் சொல்லலை. நாம ஒரு மெத்தாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ரூலுக்குள்ள போயிட்டு இருப்போம். இவர் ஒண்ணு விளக்கம் சொன்னார் பார்த்தீங்களா, இப்படி சனி ராகு இதெல்லாம் இது என்ன கான்செப்ட்ல சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. நீ அவர்கிட்ட போய் தனியா உட்காந்து இது எப்படி எடுத்தீங்க மாப்பிள்ளைன்னு நான் கேட்டதான் ஆகும். நாங்க என்ன பண்ணோம்னா, ஒரு எளிமையான மெத்தட். இவர் ஒரு 4-6க்கு பலன் எடுத்த போல நாங்க வினோத பிரசன்னம்னு வச்சிருக்கிறோம். ஒரு கூப்பிட்ட நேரத்திற்கு அதை ஒரு பிரசன்னம் போடுவோம். 4-6ன்னு வச்சுக்கோங்க. 4 மணிங்கிறத 4 பாதமாக்குவேன், 6 என்பதை 6வது நவாம்சமாக்குவேன். 9 நவாம்சம் இருக்குது. அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருக சீரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக மனுஷம் கேட்டை. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், இங்க 12, கிட்டத்தட்ட 9 12 108 வந்துருதா? 108 உள்ள அடையுது. ரொம்ப நொடி பிரசன்னம். எடுத்த உடனே ஒருத்தருக்கு நச்சுன்னு உடனே சொல்ல, கடிகாரத்தை பார்த்தோன்னு இதுதான் சொல்லலாம். இதுக்கு பேரு சித்தர் நாடின்னு பேரு. இதுக்கு பேரு சித்தர் நாடின்னு பேரு. இதுல 6வது பிரசன்னம் வந்திருக்கு. இப்ப இதுக்கு என்ன, விசாகத்துல 4 என்பது 4வது பாதம், விசாக 4. இந்த விசாக 4ன்னு வந்த உடனே இதை குர்த்தியாச்சுன்னா, இவங்க என்ன பிரச்சனையில் இருப்பாங்கன்னா, பிறந்த லக்கணத்திற்கு இது எப்படி இருக்குங்கிறத முதல்ல பலன் சொல்லிடும். குருட்டடியே அடிக்கலாம். இந்த லக்கணத்திற்கு இப்ப கோச்சார சந்திரன் இங்க போய்கிட்டு இருக்கான். கோச்சார சந்திரன் கட்டை இங்க காணும். கோச்சார சந்திரன் இங்க போய்கிட்டு இருக்கான். இப்ப எதுல மாப்பிள்ள போறான்? சதயத்திலையா? இங்க போய்கிட்டு இருக்கான் சந்திரன், இங்க போயிட்டு இருக்கான் கோச்சார சந்திரன். எதுவே வேண்டாம். அந்த பொண்ணுக்கு எத்தனாவது வயசுன்னு கேட்கணும். 47 வயசு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இப்ப இந்த சந்திரன் இங்க போய்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல பொறுத்தளவுல லக்னம் விழுந்திருக்கு. இந்த ஜாதகருக்கு அவங்களுக்கு ஒரு காலபுருஷத்துக்கு 3ஆம் இடம். இது லக்னம் இங்க இருக்குது. இந்த லக்னத்திற்கு காலபுருஷத்துக்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்துல ஒரு கண்டினியூட்டி கிடைச்சிருச்சு. சந்திரன் இங்க சிக்கினேட் பண்றான், ராகுவோட இருக்கான். ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, ஒரு நெருக்கடியில இருக்கீங்க, ப்ராப்ளத்துல இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் நமக்கு மெயினான விஷயம். இந்த ஜாதகருக்கு இப்பொழுது பிரச்சனை இருக்கு. லக்கணத்துல, பிறந்த லக்கணத்திலிருந்து இப்ப 6ஆம் இடத்துல இருக்கு. அது அந்த வீடு செவ்வாயோட வீடு. பெண்ணா இருந்தா செவ்வாய்னா 7ஆம் இடத்துக்கு 6 லக்கணம் விழுந்தா ஒரு பெண்ணுக்கு 7ஆம் இடம் கணவனாரு. 6 விழுந்தா என்ன ஆகும்? அதை அழிக்குமா அழிக்காத? பிரச்சனை வருமா வராத? அவர் கேபில சொல்வார்ல. அதே போல 6ன்னு வந்துருச்சு. அப்ப ருணரோக சத்துருஸ்தானம், நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் இருக்கணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன், இந்த வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். கேதுவோட இருக்கான். இதோட இதை இணைச்சு இந்த பலனை சொல்லணும். ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்குன்னு சொல்லணும். இதுதான் நெட்டெடுப்பு ஜோசியம். செவ்வாய் கேரு, இந்த லக்கணம் விழுந்த இடத்துக்கு செவ்வாய் கேரு, இதை அப்படியே கொண்டு வந்து இங்க சேர்க்கணும். செவ்வாய் பிளஸ் கேது பிளஸ் சந்திரன் சேர்த்து 6ஆம் இடத்துக்கு அப்படியே பலன் சொல்லணும். இந்த கிரகங்களை இங்க கொண்டுட்டு வந்து வச்சுக்கணும். ஏன்னா இது விழுந்தது செவ்வாய் வீடு. அப்ப அது என்ன ஆகும்? செவ்வாய் கேது இருக்கு. அப்ப கணவனார் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை. இவ்வளவுதான், சிம்பிள். பெண் ஜாதகத்துல செவ்வாய் கணவனார். இப்படி எளிமையாக கட்டத்தை பார்த்த உடனே சொல்லக்கூடியவங்க எல்லாம் சிவகாசி பக்கத்துல இருக்காங்க, தூத்துக்குடி பக்கத்துல எல்லாம் இருக்காங்க, அந்த இந்த புளியம்பட்டி அந்த பகுதியில எல்லாம் இருக்காங்க. எடுத்த உடனே இப்படி பார்ப்பாங்க. இதெல்லாம் அவங்க வாக்கணக்கு போட்டுக்குவாங்க. கடிகாரத்தை பார்ப்பாங்க, பார்த்துக்குவாங்க. இப்படி இந்த கடிகாரம் தெரியுது. இது மாதிரி பார்த்த உடனே நாடி மாதிரி அடிப்பாங்க. ஒரு தடவை பார்த்த உடனே கடகடன்னு சொல்லிடுவாங்க. இதை இந்த காம்பினேஷனை எப்படி எடுப்பாங்கன்னா, இது 3ஆம் இடம், இந்த இடத்திற்கு 4 ஒரு பிரச்சனை. இது இங்கே பிராபலத்தை காட்டு. சனி ராகு என்பது ஒரு பிராபலத்தை காட்டுது. காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துல ஒரு பிரச்சனை இருக்கு.
பூர்வ புண்ணியத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு. சனி எப்பவுமே நெருங்கி ராகுவோட சேர்ந்துட்டானா ரிவர்ஸ் பார்வை உண்டு, ரிவர்ஸ்ல சேர்ந்துரும். வக்கர கிரகத்தோடு சேர்ந்த கிரகம் வக்கரத்தன்மை இழுத்துக்கிட்டு போகும். சனி வந்து ஒரு 16 டிகிரி இருக்கான், ராகு வந்து ஒரு 24 டிகிரி இருக்கானா ராகு சனியை துணை வாடா மாப்பிள்ள அப்படின்னு கூட்டிட்டு போவான். புரியுதுங்களா? இதெல்லாம் இருக்கு, சின்ன 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 கணக்குகள் இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு வினோதமான பிரசன்னங்கள் எடுக்கக்கூடிய மெத்தேட் இருக்கு. அதுல இப்படி எடுக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வழக்கமா நீங்க ஜாதகம் பார்க்கும்போது தசா புத்தியே இல்லை, நான் தான் சொன்னேன்ல. இப்ப இதுக்கு லக்கணமே இல்லை, இங்க பிறந்த லக்கணமே தெரியாது, இது வெறும் ஜாதகம். இதுவும் கிடையாது, கடிகாரமும் கிடையாது, இதுவும் நம்ம பார்க்கல, இதுவுமே இல்லை, இப்படி இருக்கு, எதுவுமே இல்லை. இப்ப இப்ப இதுக்கு என்ன பல, இப்ப ஒருத்தர் வாரார், இப்ப ஒருத்தர் இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இப்ப என்ன ஓர ஓடுது, இப்ப என்ன ஓர ஓடுது கரெக்டா சொல்லுங்க. யாராவது ஜோசியர் இருந்தா போன் பண்ணி கேளுங்க. விளங்கிரும் வீடு. என்ன சாத்த பண்ண, சந்திர ஓர. செவ்வாய் வந்து செவ்வாய் வச்சுக்கோங்க. அப்படியா? இது வந்து இது கிழமை, ஓரைங்கிறது சந்திரன். இந்த செவ்வாய் எங்க இருக்காரு, இதை லக்கணமாக்குங்க. இந்த சந்திரனை கொண்டுட்டு வந்து இதை இங்க ஒரு புள்ளி பெருக்கல் குறி போட்டுக்கங்க. லக்கணத்திற்கு இது வந்து ஓர சந்திர ஓர. இன்னைக்கு சந்திரனை பாருங்க, 7ஆம் இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாமா? இன்னைக்கு சந்திரன் ராகுவோட சாரத்தில் இருக்கிறார். செவ்வாய் கிழமை லக்கணம், லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல சனி ராகு, லக்கண நாதனே ராகுவோட சேர்ந்து இருக்கிறான். இருக்கானா இல்லையா? இந்த ஸ்திர லக்கணத்திற்கு 3-8 மாரகஸ்தானம். குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? சொல்ல முடியாதா? சொல்லலாம்ல. இதே மாதிரிதான், இப்படி ரொம்ப சிம்பிளாவே நீங்க ஜாதகம் சொல்லலாம். உண்மையான லக்கணத்தை அழிச்சிட்டு கூட நீங்க இவங்களுக்கு வந்த அன்னைக்கு அப்படியே அடிச்சீங்கன்னா ஆமா ஆமான்ட்டு போவான். இப்ப அதைத்தான் மாப்பிள்ளை கணக்கு போட்டு எழுதி அதெல்லாம் பார்த்து, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. 4 நிமிஷம் அஸ்டோ டாக்ல பண்றவங்களும் இந்த மாதிரி சூட்சுமத்தை வச்சிருக்கிறாங்க, அது அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி.